இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்று பார்க்க போறது அரசு வழங்கக்கூடிய நிறைய சலுகைகளை பற்றி தான் இன்று பார்க்க போறோம். ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இங்கே இளைஞர்களுக்கான சில விஷயங்கள் சலுகைகள் கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. நடுத்தர மக்களுக்கான நிறைய சலுகைகள் கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. சில சோசியல் மீடியாக்கள்ல நிறைய தவறான தகவல்கள் அப்படின்றதையும் பரப்புறாங்க. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இளைஞர்களுக்கு என்ன கிடைக்க போகிறது, ஸோ அரசு என்ன திட்டங்கள் இப்போ வரைக்கும் வழங்கி இருக்கிறாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது மாதிரி அரசு, நம்முடைய தமிழக அரசு வழங்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நம்மளுடைய சேனல்ல நீங்க பார்க்கலாம். இனி தொடர்ந்து ஒரு நாளைக்கு என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கிறாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் உடனுக்குடனே அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்களை பற்றி வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் என்பது வரும். முதல்ல நமக்கு உணவு தரக்கூடிய நம்முடைய விவசாயிகளை பத்தி பேசிடலாங்களா? அதாவது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. யாருக்கு கடன் தள்ளுபடி, எப்போ தள்ளுபடி, அதுக்கு என்ன ஆவணங்கள் தேவை, நம்மளுடைய பெயர் அதில் வந்திருக்குதா, நம்ம கூட்டுறவு வங்கியில லோன் வாங்கியிருக்கோமே அதை தள்ளுபடி எப்போ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் என்பது ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு நியூஸ் மீடியாவில் நான் பார்க்கும் பொழுதும், நியூஸ் மீடியான்னு சொல்லக்கூடாது, வாட்ஸ்அப் வதந்திகளை நான் பார்க்கும் பொழுதும் உங்களுடைய டீட்டெயிலை ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு தரக்கூடிய தள்ளுபடி உங்க பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயரை இதுல சேர்க்கப்படும், அதனால உங்களுடைய டீட்டெயிலை நீங்க அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சில வதந்திகள் யூடியூப் சேனல்லையும் வந்துட்டு வாட்ஸ்அப்லையும் பரவிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பரவுறதை நம்பி நீங்க தயவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை வெளியில விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயம், தமிழக அரசு ஒரு மூச்சு விட்டா கூட அது பெரிய வந்துட்டு நியூஸா மாறுது. அதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய சிஎம் சார். ஸோ அவரு வந்துட்டு நிறைய சோசியல் மீடியா, அவர் நார்மலாக படம் நடிக்கக்குள்ளேயே அவ்வளோ ரசிகர்கள். இப்போ தமிழ்நாட்டுக்கு சிஎம் அவரு, அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்களேன். அதனால வந்துட்டு சின்ன நியூஸ் கூட ஸ்ப்ரெட் ஆகுது. மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல தான் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதனால உங்ககிட்ட யாராவது தகவலை கேட்குறாங்க, இந்த டீட்டெயிலை கொடுங்க, அந்த டீட்டெயிலை கொடுங்கன்னு சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. அப்போ எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மேலாளர்கிட்ட பேசுங்க. இது போல, ஏன்னா அரசு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஆணையை பிறப்பிப்பாங்க. அதுல சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு, இவ்வளவு லோன் எடுத்தவங்களுக்கு, இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டை நீங்க போய் வந்துட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியில டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்துல என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கோ, தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கோ, தாலுகா ஆஃபீஸ் இருக்கோ, ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி யூடியூப், இந்த மாதிரி இதுல சோசியல் மீடியாவில் வரக்கூடிய வந்துட்டு வதந்திகளை நம்பாதீங்க. சரியா ப்ராப்பரா அரசு ஆணை வெளியிடுவாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட வந்துட்டு நம்மளுடைய சிஎம் சார் பேஜ் இருக்கு, அதை கூட ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இளைஞர்கள் கிட்ட வருவாங்க. அதாவது இளைஞர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேங்க் வாசல்லையும் போய் நிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்டா இருக்கட்டும், நம்மளுடைய அரசு நிறைய திட்டங்கள் அப்படின்றத வழங்குறாங்க. நம்ம முத்ரா லோனா இருக்கட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய லோனா இருக்கட்டும் சரி, சிறு குறு செய்யக்கூடிய லோனா இருக்கட்டும் சரி, உதயில லிங்க் பண்ணி அதுல வந்துட்டு லோன் வாங்குறது, மானியம் தள்ளுபடியோட லோன் வாங்குறது, இந்த மாதிரி. அதே போல நீட்ஸ் அப்படின்றது இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு தொழில் தொடங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு வகையில தான். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு தொழில் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். நம்ம பணக்காரனா நம்ம ஸ்டேட் பணக்காரனாகும், நம்ம ஸ்டேட் பணக்காரனாச்சுன்னா நம்ம நாடு பணக்காரங்களாகும். ஸோ இப்படிதான். அதனாலதான் இங்க வந்து தொழில் செய்யறதுக்கான நிறைய கடன்கள் அப்படின்றது வழங்கப்படுது. அதெல்லாம் நமக்கு பெருசா தெரியல. முத்ரா லோனை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். முத்ரா லோன் மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான லோன்ஸ் அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் இனி வரும் காலங்களில் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நம்ம வந்துட்டு போடலாம். தமிழக அரசு கொடுக்கக்கூடிய சில லோன் திட்டங்கள் எந்த அறிவிப்பு வந்தாலும் நம்ம சேனல்ல நீங்க பார்க்கலாம். நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வந்து டிஐசிக்கு போய் நீங்க அங்க விசாரிச்சீங்கனாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான நம்பகரமான தகவல்கள் அப்படின்றது கிடைச்சிரும். இதுல ஒரு முக்கியமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த அரசுமே சரிங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஏஜென்ட் மாதிரி வச்சு நீங்க போய் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து பேசுங்க, இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசி அவங்க தள்ளுபடி பண்றதுக்கு அவங்கள்ட்ட ஏதாவது காசு வாங்குங்க அப்படின்ற மாதிரி எந்த அரசும் சொல்லாது. நம்ம தமிழக அரசு, அது இப்ப இருக்கக்கூடிய அரசு சுத்தமா சொல்லவே சொல்லாது. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில உங்ககிட்ட யாராவது வந்து, சார் நீங்க காசு கொடுங்க, நீங்க கொஞ்சம் ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா, சார் 50,000 ரூபாய் இருக்கு சார், ஒரு 5,000 10,000 கொடுங்க, உங்க மீதி 40,000 நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க.
தள்ளுபடின்றது அரசு எவ்வளவு தள்ளுபடி கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் எல்லாம் நீங்க அரசு அலுவலகத்துல போய் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அதிகாரப்பூர்வ தகவல் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் நிச்சயமா பகிர்ந்துக்காம இருக்க மாட்டேன். நீ தொடர்ந்து இது போன்ற வீடியோ வரப்போகுது. யாராவது காசு கொடுங்க, இந்த மாதிரி பண்றேன், உங்க பேரை லிஸ்ட்ல சேர்க்க போறேன், அதனால நீங்க காசு கொடுத்தீங்கன்னா உங்க பேரையும் நான் லிஸ்ட்ல சேர்த்துருவேன், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்களேன், கழுத்தாமட்டில் அடிங்க. அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. ஸோ நீங்க காசு கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் தள்ளுபடி பண்றோம் அப்படின்றதுக்கு அது எதுக்கு அந்த தள்ளுபடி? புரியுதுல்ல? சரி, ஓகே. இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபர்மேஷன் வரலன்னா இனி நம்ம சேனல்ல வந்துட்டு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தள்ளுபடியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கீழே டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் தாராளமா அதை இணையதளத்துல தேடி பார்த்து உங்களுக்காக சேவை செய்யறதுக்கு தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். உங்களுக்காக நான் தேடி பார்த்து நான் அதை உங்களுக்கு கொண்டு வந்து டெக்ஸ்ட் மூலியமாகவோ அதை ஒரு வீடியோ மூலியமாகவோ நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குதுங்க. இன்னும் விவசாய கடன் இந்த டீட்டெயில் வரல. இன்னும் இந்த டீட்டெயில் வந்த உடனே எல்லா டீட்டெயிலும் நான் ஒரு வீடியோவா உருவாக்கி உங்களுக்காக கொடுக்குறேன். நம்ம சேனலா கூட இணைந்தே இருங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.